இந்த உயிரெழுத்து ஏன் படிக்கிறோம்னா இப்ப திருப்பவும் இந்த உயிரெழுத்தை பற்றி ஒரு கேள்வி வரப்போகுது அடுத்த 10 கேள்வி. அதனால உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன்னு பாருங்கள். உயிர் எழுத்து எங்கட மொழிக்கு உயிரை கொடுக்கிற முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துன்னு சொல்லுவோம். இதுல 12 எழுத்துக்கள் உள்ளன. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெயர், அம்மாக்கு ஒரு பெயர் வச்ச மாதிரி இந்த மொழியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சு உள்ளது. பாருங்கள், ஆனா ஆனாண்டுதான் இதுக்கு பெயர் வச்சிருக்கு. ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, ஒவ்வொன்னா. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். திருப்ப ரிவர்ஸ்ல சொல்றேன் பாருங்கள். ஆனா அவன்னா, ஈனா ஈயன்னா, ஊனா ஊவன்னா, ஏனா ஏன்னா, ஐயன்னா, ஓனா ஓவன்னா, ஒவ்வொன்னா. அனைத்தும் 12 உயிரெழுத்துக்கள். பாருங்கள், அம்மா எனும் சொல்லில் உள்ள உயிர் எழுத்து யாது? அம்மா, ஆனவன்னா அம்மா தெரியும். அம்மாவில் இருக்கிற உயிரெழுத்து சொல்றதுக்கு தெரிகிறதுக்கு முதல் உங்களுக்கு உயிரெழுத்து எது தெரியுமோ? 12 உயிரெழுத்துக்கள். ஆனா, அவன்னா, ஈனா, ஈயன்னான்னு சொல்லி ஒவ்வொன்னா வரைக்குமான 12 உயிரெழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்தின் முதலாவதே ஆனா. அப்ப இந்த அம்மான்றதுல எது உயிரெழுத்து? ஆனா. அப்ப விடையை பாருங்கள், 3 விடை. ஆனா, ஆவன்னா, ஈனா இருந்தாலும் நீங்கள் சரியான விடையாக இதை போட வேண்டும். அடுத்ததை பாருங்கள், உணவு எனும் சொல்லில் உள்ள உயிர் எழுத்து. உணவு என்ற சொல்லில இருக்கிற உயிர் எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா எல்லாம் உயிரெழுத்துக்கள். அந்த 12 உயிரெழுத்துக்கள்லையும் உணவு என்ற உயிரெழுத்து எங்க வருது? ஊனா. எங்க வருது? உணவுன்றதுக்கு ஊனா வருது, இங்கே இருக்கு. இதுதான் சரியான விடை. பாருங்கள், உயிரெழுத்தை பற்றி ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு வேண்டும். அதனாலதான் இந்த கேள்வி போட்டிருக்கேன். பாருங்கள், உயிர் எழுத்து வரும் சொல்லின் கீழ் கோடிடுவோம். பாருங்கள், உயிரெழுத்து வார சொல்லுக்கு கீழே நாங்கள் கோடிட போறோம். மைனா, அணில், கிளி. பாருங்கள், மைனா, மைனாவில மையன்னா இருக்கு. இது எங்களை உயிரெழுத்துக்கு வருமா? ஆனா, அவன், என்ன அவங்கள வந்ததா? இல்லை. அணில், அணில் என்று சொல்லிக்க ஆனா, ஆனா அங்க இருக்கு உயிரெழுத்து. அப்ப அது இதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க பாருங்கள், கிளி, கீனா உயிரெழுத்துக்குள்ள வருமா? இல்லை. அப்ப மைனாவும் கிளியும் வராத அணில் என்ற சொல் உயிரெழுத்து அடங்கிய சொல். உயிரெழுத்து எது? இந்த ஆனா. அடுத்ததை பாருங்கள், பல்லி, பாம்பு, உடும்பு. பல்லி, பல்லி உயிரெழுத்துக்குள்ள வருமா? பானா வாரதா? இல்லை. பாவன்னா வருமா? இல்லை. ஊனா உண்டு. பாருங்க, ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா. ஊனா வார சொல் உடும்பு. அப்ப ஊனா சரியான விடை. 5, 10, 30. 5 பாருங்கள், ஐயன்னா வருது. ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏன்னா, ஐயன்னா. அப்ப ஐயன்னா வாரபடியா இதுதான் அதுக்கான வாய்ப்பு உண்டு. 10 பானா இல்லை. 30 மூனா உயிரெழுத்து இல்லை. அப்ப 5 சரியான விடை. பிள்ளைகளே, அந்த கூட்டெழுத்து நெட்டெழுத்து குரில் சத்தமும் நெடில் சத்தத்தின் பகுதியையும் விகுதியை பார்க்கலாம். பாருங்கள், குரில் சொற்கள், நெடில் சொற்கள். பரம், பாரம், படி, பாடி, பதி, பாதி, பசி, பாசி, பெரி, பேரி, மரி, மாரி. பாருங்கள், பட்டி, பாட்டி, பலம், பாலம், புட்டு, பூட்டு, புஷல், பூசல், புறம், பூரம், பெரு, பேறு, வள், வாழ், வனம், வானம், வதை, வாதை, வனம், வானம், வரி, வாரி, வழி, வாளி, வதி, வாதி, வசி, வாசி, வடி, வாடி, வடு, வாடு. இந்த குற்றெழுத்தையும் நெற்றெழுத்தையும் அவதானமாக வாசிச்சு அதில் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளணும். விதி, வீதி, விடு, வீடு, வெம்பு, வேம்பு, வெற்று, வேற்று, வெல், வேல்,
வெட்டு வேட்டு, கெட்டு கேட்டு, தெள் தேள், பொட்டு போட்டு.